வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம அணிகள் டாப்பிக்கில் முன்னாடி சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் அணிகள் அப்படின்னா என்ன, அதனுடைய நிறை நிரல் அப்படிங்கிறது என்ன, வரிசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முதல் வீடியோவில் சொல்லியிருப்போம். அடுத்த வீடியோவில் அணிகளுடைய வகைகளை பற்றி சொல்லியிருப்போம். இதெல்லாம் ரெண்டாவது டைப். அணிகளுடைய வகைகள் என்னென்ன, அது எப்படி எழுதுறது, லைக் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் டைப்பில் சொல்லியிருந்தோம். தேர்ட் டைப்பில் அந்த சொன்ன விஷயங்கள் வரைக்கும் 2 வீடியோவில் சொன்ன விஷயங்களை வச்சு புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 10th புக்கில் அவங்க என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 3வது வீடியோவில் சொல்லியிருந்தோம். 4வது வீடியோவில் அணிகள் மீதான செயல்பாடுகள், அதாவது 2 இல்லை 3 அணிகளை எப்படி கூட்டுறது கழிக்கிறது, இந்த விஷயங்களை பற்றி 4வது வீடியோலையும் 5வது வீடியோவில் லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகளுடைய பெருக்கல். 2 அணிகளை பெருக்கணும் அப்படின்னா எப்படி பெருக்கணும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய வரிசைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் 5வது வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணிகள் டாப்பிக்கில் புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சொன்ன அந்த 5 வீடியோவையும் பார்த்துட்டு இந்த 1 மார்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக புரியும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்ட அணி ஏ ஒரு அணி கொடுத்துட்டாங்க. இதற்கான நிறை நிரல் மாற்று அணியின் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அணியினுடைய வரிசை என்ன எப்படி சொல்லுவோம், 1 2 3 3 நிறை இருக்குது, 1 2 3 4 நிரல் இருக்குது. அப்போ இதோட வரிசை 3x4. நிறை நிரல் மாற்று அணியினுடைய வரிசைனா இது அப்படியே மாறிடும். 3x4ங்கிறது மாறிடுச்சுன்னா 4x3ங்கிறது தான் இதோட நிறை நிரல் மாற்று அணி. நிறை நிரல் மாற்று அணினா a⁻t, ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் சொன்னோம் இல்லையா, இது அதனுடைய வரிசை 4x3 இருக்கும். சரியா? அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். a என்ற அணியின் வரிசை 2x3, b என்ற அணியின் வரிசை 3x4 எனில் ab என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கை ab. இப்போது a உடைய வரிசை 2x3, பியோட வரிசை 3x4. நம்ம அணிகளுடைய பெருக்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னோம், இந்த நிரலும் நிறையும் சமமாக இருக்கணும், சமமாக இருக்குது. அப்போ ஏவையும் பியும் பெருக்கணும்னா வரக்கூடிய அணியினுடைய வரிசை என்னவாக இருக்கும்னா 2x4 இருக்கும். இது நிறை ரோ, இது நிரல் காலம். கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது நிரல்கள், காலங்களுடைய எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை நிரல் இருக்கும் அப்படின்னா 4 நிரல்கள் இருக்கும். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த கூற்று மெய்யானது அல்ல. ஸோ மெய்யானது அல்ல அப்படின்னும் போது நீங்கள் இந்த அணிகளுடைய டைப்பை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இல்லை 2வது வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணிகளுடைய வகைகளை பற்றி சொல்லியிருப்போம். அதில் சொல்லும்போது முதல்ல எதை சொல்லியிருப்போம் அப்படின்னா சதுர அணி சொல்லியிருப்போம். சதுர அணிக்கு அப்புறம் தான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மூளைவிட்ட அணி. மூளைவிட்ட அணிக்கு அடுத்ததாக திசையிலி அணி சொல்லியிருப்போம். திசையிலி அணிக்கு அடுத்தது அலகு அணின்னு சொல்லியிருப்போம். இதில் இந்த ஆர்டர் அவங்க கேட்குறப்ப ரிவர்ஸில் சொன்னாங்கன்னா கரெக்டு, ஃபார்வேர்டில் சொன்னாங்க அப்படின்னா தப்பு. அதாவது எப்படி, திசையிலி அணியானது ஒரு சதுர அணி ஆகும் அப்படின்னா திசையிலி அணி ஒரு சதுர அணி. ஆமாம், ஏன்னா சதுர அணி எல்லாம் மூளைவிட்ட அணி, திசையிலி அணி, இந்த அலகு அணி இது எல்லாமே சதுர அணி தான். ஸோ ஒரு திசையிலி அணிங்கிறது சதுர அணி. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மூளைவிட்ட அணியானது சதுர அணி. ஆமாம், மூளைவிட்ட அணிங்கிறது சதுர அணி தான், கரெக்டு. திசையிலி அணியானது மூளைவிட்ட அணியாகும். இதுவும் ரிவர்ஸில் தான் வருது. திசையிலி அணியானது மூளைவிட்ட அணியாகும். இதுவும் கரெக்டு. மூளைவிட்ட அணியானது திசையிலி அணியாகும். ஃபார்வேர்டில் வருது பாருங்கள், மூளைவிட்ட அணியானது திசையிலி அணியாகும்னு கிடையாது. அப்போ இதுதான் தவறானது. இந்த அணிகளுக்கெல்லாம் என்ன விளக்கன்றது இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சொல்லப்போனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் விளக்கத்தை நம்ம அங்கேயே சொல்லியிருக்கோம். கொஷின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். சதுர அணி, மூளைவிட்ட அணி, திசையிலி அணி, அலகு அணி. இந்த ஆர்டரில் ரிவர்ஸில் கொடுக்குறாங்கன்னா கரெக்டு, ஃபார்வேர்டில் கொடுக்குறாங்கன்னா தப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, A = AIJ m×n என்பது ஒரு சதுர அணி எனில். ஒரு சதுர அணினாலே கண்டிஷன் என்ன அப்படின்னா நிறையும் நிரலும் சமமாக இருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிற m×nங்கிறது தான் நிறை நிரல். அப்போ 2 சமமாக இருக்கணும்னா எம்மும் என்னும் சமமாக இருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, m = n. ஓகேவா? அடுத்த கேள்வி, 3x + 7 5 y + 1 2 - 3x = 1 y - 2 8 8 எனில் x மற்றும் yயின் மதிப்புகள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அணிகள் சமமாக இருந்துச்சுனாலே அதனோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற முதல் நம்பர், இங்கே இருக்கிற முதல் நம்பர், இங்கே 3x + 7ன்னு இருக்குது, இந்த பக்கம் 1ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். +7 இங்கே வந்துருச்சுன்னா -7, 1ல் 7 போயிடுச்சுன்னா -6. பெருக்கல்ல இருக்கிற 3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வருதுன்னா வகுத்தல் 3. 1 3 3 2 3 6 மைனஸ் இருக்கிறதால -2. ஸோ எக்ஸோட வேல்யூ -2ன்னு வரணும். இது கிடையாது, இது கிடையாது, இங்கே +2 கொடுத்துருக்காங்க, இதுவும் இல்லை. அப்போ இதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏன்ட்டு. வேணா y கூட செக் பண்ணலாம் பாருங்கள். இங்கே y + 1ன்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. அப்போ y + 1 = 8,
+1 அங்கே வந்துருச்சுன்னா -1, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. கரெக்டாக வருதுங்களா? ஸோ -2,7 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. சரிங்களாம்மா? இதோட 5 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் சேர்த்து இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையுமே நான் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு 5 கொஷினாக பிரித்து சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அணிகள் டாப்பிக்கில் இந்த டிஆர்பிலையும் சரி டெட்லேயும் சரி அவங்க கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற முடியும். ஓகேவா? தேங்க்யூ.